உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். தேவன் இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னா, உங்களை அரவணைச்சு பாருங்க. யாரும் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்களே, என்னை கவனிக்க யாரும் இல்லை, அரவணைக்கிறார். அரவணைக்கும் தேவன். நம்முடைய தேவன் வந்து அரவணைச்சுப்பாரு உங்களை. ஓகேங்களா? அவருடைய இடது கை எங்கே இருக்கோன்னா, நம்ம தலையின் கீழ் இருக்கும். நம்ம தலைக்கு கீழே என்னங்க இருக்கும்? பில்லோ தானே இருக்கும். நம்ம தலைக்கு கீழே தலைனை வச்சு படுப்போம். வேற என்ன நம்ம தலைக்கு கீழே இருக்குது? தலைக்கு கீழே இருக்கிறது தலைனை. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் கையை உங்களுக்கு தலைனை மாதிரி கொடுத்துருக்காரு. அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாரு. குட்டி வயசில் என் பையன் என் கையில் தான் படுப்பான். கை வலிக்கும். குட்டி தான், அவன் ரொம்ப 1 வயசு வரைக்கும் தான் அப்படி படுத்தான். அப்படி படுத்தாதான் அவன் தூங்குவான். அப்போவே கை வலிக்கும். அவன் தூங்கிட்டோன்னே தெரியாமல் அப்புறம் அவனுக்கு தலைனை வச்சு நான் வந்து எழுந்துருவேன் அந்த இடத்த விட்டு. அவ்வளோ கை வலிக்கும். ஆனால் நம்ம தேவன் பாருங்களேன், நம்மளுடைய தலைக்கு கீழே அவர் வந்து கை வச்சிருக்கார், அரவணைச்சிக்கிறார். இன்னொரு கை வச்சு இன்னொரு கை நம்மளுடைய தோல் மேலே இருக்குது. அப்போ எவ்வளோ பக்கத்தில் நம்ம நிற்கிறோம், எவ்வளோ பக்கத்தில் நிற்கிறோம். அவ்வளோ நெருங்கின உறவு இருக்குது நமக்கும் இயேசுவுக்கும். யாரோ எவரோ மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணல. ஓகேங்களா? அன்பாக இருக்கார், அரவணைச்சிக்கிறார். ஐயோ எனக்கு தனியாக தோன்ற மாதிரி தோணுது, அனாதையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்காருங்க, அரவணைச்சிப்பார். ரொம்ப அன்பாக இருக்கிறாருங்க. ஓகேங்களா? நான் எவ்வளோ நேரம் தான் அழுகுறதுங்க. அழுதா ஏதாவது உடம்புக்கு வந்துட போதுமோ, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி பயமாக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் நான் அழுதுகிட்டே இருக்கேன். அது மாதிரி என் மனசு ஃபுல்லாக கவலை கல் மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பாரமான கல் என் மனசில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் இருந்தால் என் இதயத்துக்கு ஏதாவது ஆகிடாதா, என் ஆட்டுக்கு ஏதாவது ஆகிடாதா, அப்படி கவலைப்படுறீங்களா? தேவன் சொல்கிறாங்க, நான் அரவணைச்சிப்பேன், நான் உங்கள் மேலே அன்பாக இருப்பேன், உங்களுக்கு நான் எல்லாம் செய்து கொடுப்பேன், யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், அரவணைச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம மேலே அவர் கரிசனையாக இருக்கிறார். ஓகேங்களாங்க? எல்லா மனுஷங்களும் எப்படிங்க பார்ப்பாங்க? இப்போ நம்ம வெளியில் வரோம், நிறையா பவுடர் போட்டால் என்ன சொல்லுவாங்க? அம்மா உன் முகத்தில் உள்ள பவுடரை அழிமா, நிறைய பவுடர் போட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? ஏதோ கண்ணில் ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கு பாரு, தொடன்னுவாங்க. சரியாக தலை வரலையா கேட்பாங்க, தலை களைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் தேவன் இயேசு எப்படிங்க பார்ப்பாரு? என்னப்பா இவ்வளோ மனசு ஃபுல்லாக கவலையை வச்சுருக்க, ஐயோ அப்படின்னு பார்ப்பாரு. மனுஷங்க பார்க்குற பார்வை வேற, நம்ம இயேசு எப்படி பார்ப்பாரு? ஐயோ மனசு ஃபுல்லாக இவ்வளோ கவலை வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லி அரவணைச்சிப்பார். மனுஷங்களுக்கும் தேவனுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல. நம்ம இயேசு நம்மளை அரவணைச்சிப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. ஒரு தேவாலயம், சீலோவில் உள்ள ஒரு தேவாலயங்க, அது ஒரு பப்ளிக் பிளேஸ், எல்லாரும் வருவாங்க போவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் அழுதா கேட்கலாம், கேட்காம விட்டுடலாம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க அழுகுறாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஆனால் அந்த சீலோவில் உள்ள தேவாலயத்தில் அன்னாள் என்ற பெண் அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிடாம. எல்லாரும் பார்க்குறாங்க, கண்டுக்காம போயிடுறாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு அரவணைக்கிறார். பரவாயில்ல, குழந்தை இல்லைன்னா என்ன பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. ஆனால் கூட அது வந்து அவளை வந்து அரவணைக்க முடியல, அவளை வந்து ஆறுதல் படுத்த முடியல. தேவாலயத்துக்கு போகிறா. தேவாலயத்துக்கு போய் அழுதுட்டோன்னே, தேவாலயத்துக்கு போயிட்டோன்னே தேவன் என்ன பார்த்தாரு? மனசை பார்த்தாரு. ஐயோ அண்ணாளுடைய மனசு ஃபுல்லாக இவ்வளோ கவலையா? உடனே அரவணைத்தார், அவன் மேலே அன்பு கொட்டினார். வெளியில் ஜாலியாக சந்தோஷமாக வந்து நல்லா சாப்பிட்டான். அவ்வளோதான். தேவனால் உங்களை அரவணைக்க முடியும், அன்பு காட்ட முடியும். ஐயோ நான் தனியாக நிற்கிறேன், நான் அனாதை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்போல்லாம் வர வர. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? நம்ம அனாதையே கிடையாதுங்க. ஏசு நமங்களோட கூடவே இருக்கிறார். உங்கள் தோல் மேலே கை போட்டு தாங்க நின்றுட்டுருக்காரு. அதை நீங்கள் இன்றைக்கி உணர்வீங்க. அவருடைய கை எங்கே இருக்குது? நம்ம தலையின் கீழே இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, கரெக்டாங்க? தேவன் வந்து உங்கள் தலைக்கு கீழே எப்பவும் கை வச்சிட்ருக்காரு. என் பிள்ளை தலையை நான் பத்திரமா பாதுகாத்துப்பேன்,
அப்படின்னு. அதனால் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கார். நீங்கள் ஒன்றும் தனியாக நிற்கல. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.